டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கத்திரிக்காய் பீட்டி பிரிஞ்சால் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது 2012 வருஷம் அப்போ ஒரு பெரிய பரபரப்பா இருந்தது. பல்வேறான போராட்டங்கள் நடந்தது. அதற்கு பிறகு நான் ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் போட்டு அந்த வழக்கின் காரணமாக தற்காலிகமான ஒரு பின்னடைவை சந்தித்து அந்த பீட்டி பிரிஞ்சால் வராமே தடுக்கப்பட்டது. ஓகே, இப்போ திரும்பவும் கத்திரிக்காய் தானே வரவிடாம தடுத்தீங்க, நாங்க இப்போ கடுகை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய விஞ்ஞானிகள், அரசியல் விஞ்ஞானிகள் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு இந்தியாவிலே மரபணு மாற்று கடுகை கொண்டு வருவதற்கு உத்தேசமாக அதை கொண்டு வந்துடுது. குறிப்பாக கடுகை பொறுத்த வரைக்கும் இது எண்ணெய்க்காக நாங்கள் பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி அதை கத்திரிக்காய் போச்சு. இப்ப கடுகு வந்துச்சு. இப்ப அந்த மரபணு மாற்று என்ன அப்படின்றது, மரபணு மாற்று ஏதோ நல்ல விஷயம் தானே சார், நிறைய காய்க்குமா, நிறைய பூக்குமா, பூச்சி மருந்து அடிக்க வேண்டாமா, கொண்டு போய் விதையை மட்டும் போட்டு வந்தாலுமே போதுமா, நல்லா காய்ச்சிருமாமே அப்படின்ற மாதிரி ஒரு புரளி வதந்தி உலகம் முழுக்க பரப்பப்பட்டிருக்கிறது. அதனால இந்த மரபணு மாற்றத்திற்கும் நிறைய காய்க்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை. இரண்டாவது, இதை எதற்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னா, விவசாயிகளுக்கு நன்மைன்னு எதை சொல்றாங்கன்னா, இந்த மரபணு மாற்று கத்திரிக்காயோ நீங்க கடுகையோ பயன்படுத்தினீங்கன்னா, விவசாயத்துல நீங்க இதெல்லாம் பயிர் வச்சீங்கன்னா எந்த விதமான பூச்சியும் தாக்காது, சேஃபா இருக்கும், நீங்க ரொம்ப நிறைய லாபம் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தூண்டில் விவசாயிகளுக்கு போடப்படுகிறது. இப்ப மரபணு மாற்றுனா என்ன அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. இப்ப மரபணு மாற்று என்பது வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும், ஒவ்வொரு உயிரினங்களுக்கும், ஒவ்வொரு தாவரங்களுக்கும் வெவ்வேறு வகையான மரபணு மூலமா தான் அதனுடைய அடிப்படை விஷயங்கள் பரப்பப்படுகிறது, அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகப்படுகிறது. இப்ப இந்த கம்பெனிகள் என்ன பண்றாங்க, ஜெனடிக்கல் மாடிஃபைடு கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இந்தியாவிலும் இருக்கு, உலகம் முழுக்க இருக்கு. பல்லாயிரம் கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த கம்பெனிகள் நடத்துகிறது. குறிப்பா மான்சாண்டோ போன்ற நிறுவனங்கள் இதுல முன்னணியில் இருக்காங்க. மான்சாண்டோ, பேசர் இந்த மாதிரியான நிறுவனங்கள், பயோனியர், இந்தியாவிலும் பல நிறுவனங்கள் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இப்ப கம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த கம்புனுடைய ஜெனட்டிக்கை மாடிஃபை பண்றாங்க, அதாவது மரபணுவை மாற்றம் செய்கிறார்கள். மாற்றம் செஞ்சுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கம்பனுடைய மரபணுவோட சேர்த்து கரப்பாம்பூச்சி, பள்ளி இதனுடைய மரபணுவை சேர்க்கறது. கத்திரிக்காய், தக்காளி இருக்குது அப்படின்னா தக்காளியினுடைய மரபணுவோட சேர்த்து கழுதையினுடைய மரபணு அதுல உள்ள சேர்க்கறது, தேலினுடைய மரபணுவை சேர்க்கறது. ஏன் கரப்பாம்பூச்சியை சேர்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ கத்திரிக்காயோ தக்காளியோ இருக்குன்னு வச்சுங்களேன், இப்ப அந்த பூச்சிகள்லாம் புழுவெல்லாம் அது தொலைச்சி சாப்பிட்றோம். அப்ப இந்த கரப்பாம்பூச்சியினுடைய மரபணுவை சேர்க்கறதுனால, பன்னியினுடைய மரபணுவை சேர்க்கறதுனால, தேலினுடைய மரபணுவை சேர்க்கறதுனால, தவளையினுடைய மரபணுவை சேர்க்கறதுனால இந்த பூச்சிகள் ஏமாந்து போயிடும். எப்படி ஏமாந்து போவோம் அப்படின்னா, இந்த தவளையுடைய மரபணு சேர்ந்த தக்காளிய மோந்து பார்க்கும்போது உள்ள இது தக்காளி மாதிரி தெரிஞ்சா கூட இது கரப்பாம்பூச்சி, இது தவளை அப்படின்னு மோந்து பார்த்துட்டு அது அசஸ் பண்ணிடும், இது தாவரம் கிடையாது, இது ஒரு விலங்கு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பூச்சிகள் எல்லாம் சாப்பிடாம எட்ட போயிடும். அப்போ இந்த தாவரங்கள் பூச்சிகள் இருந்து பாதுகாக்கப்படும். இதுதான் டெக்னாலஜிங்க. இதுல ஒன்றும் பெரிய அப்பட்டகரெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுதான் டெக்னாலஜி. இப்ப இந்த மரபணுவை ஒன்றோடு ஒன்று மாத்தி இயற்கைய குட்டிச்சவராக்கிட வேண்டியது. அப்புறம் ரெண்டாவது அந்த கம்பெனி லாங் லைஃப் நடக்கணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, விதைகளை ஒரு தடவைக்கு மேல காய்ச்சி கனியாகி அதோட முடிஞ்சணும். ரெண்டாவது திரும்ப காய்ப்பதை கட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபெர்டிலிட்டியை கட் பண்றாங்க. அதற்கு அந்த மரபணுவும் கட் பண்றாங்க. கட் பண்றதுனால என்ன ஒண்ணா, ஒரு முறை அந்த விதையை நீங்க வாங்கினீங்கன்னா, வாங்கி விளைவிச்சுட்டு அதோட முடிச்சிடணும். ரெண்டாவது தடவை நீங்க அதை கொண்டு போய் பத்திரப்படுத்தி அடுத்த வருஷம்லாம் நீங்க விதை போட முடியாது. அப்ப ஒவ்வொரு முறையும் விதைக்காக நீங்க பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாம் போயிட்டு நிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிடும். குறிப்பாக பாத்தீங்கன்னா, எல்லா விதைகளுக்கும் ஒரு ஓனர் ஆயிடுவாங்க. ஒவ்வொரு தாவரத்துக்கும் ஒரு ஓனர். இந்த உஜாலா கத்திரிக்காய் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ஓனர் இருப்பாரு. பெங்களூர் அந்த வாழைப்பழம், பனானா, கேலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழைப்பழம் இருக்கு, அந்த வாழைப்பழத்துக்கு ஒருத்தர் ஓனரா இருப்பாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு காய்கறிகளுக்கும், ஒவ்வொரு கீரைகளுக்கும்,
ஒவ்வொரு பழங்களுக்கும் ஒவ்வொருத்தர் ஓனர், ஒவ்வொரு கம்பெனி ஓனர்ஷிப் இருக்கும். அப்ப அந்த கம்பெனியினுடைய விதையை வேற யாரும் வந்து விதைக்க முடியாது, உற்பத்தி செய்ய முடியாது. உற்பத்தி செய்த விதைகளை நீங்க வைத்திருந்து திரும்பவும் அதை விதைக்க முடியாது. இதுதான் வந்து அந்த மரபணு மாற்றுல இருக்கக்கூடிய ஒரு அநியாயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை தாண்டி இந்த ஃபெர்டிலிட்டி இல்லாத, அதாவது திரும்பவும் முளைத்து திரும்பவும் காய்க்க முடியாத அந்த காய்கறிகளை, பழங்களை, கீரைகளை நீங்க சாப்பிடுகின்ற போது உங்களுடைய ஃபெர்டிலிட்டியும் அதே மாதிரி ஆயிடும். இப்ப எங்க அப்பாவுக்கு நாங்க 8 பேர் பிறந்தோம், இப்ப எனக்கு 2 பேர் தான். என்னுடைய குழந்தைக்கு எத்தனை குழந்தை பிறக்கும், குழந்தை பிறக்குமா பிறக்காதாங்கிறது இப்போதான் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மரபணு மாற்றத்தினுடைய காய்கறிகளை இப்ப நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அதாவது சட்ட ரீதியாக தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் கூட உங்களுடைய மார்க்கெட்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பப்பாளி பழம் இருக்கு இல்லையா, அந்த பப்பாளி மரபணு மாற்றம் செய்யப்பட்டது. உஜாலா கத்திரிக்காய்ட்டு ஒண்ணு விற்கும், அந்த உஜாலா கத்திரிக்காய் மரபணு மாற்றம் செய்யப்பட்டது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேலி மீன் சொல்லிட்டு ஒரு மீன் மார்க்கெட்ல கிடைக்குது. 35 ரூபா 40 ரூபாய்க்கே கூட கிலோவுக்கு கிடைக்கிறாங்க. பெரிய மீன். அந்த மீன் பாத்தீங்கன்னா அது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட மீன். இப்ப நிறைய கெண்ட மீன்லாம் இருக்கு, அது வெவ்வேறு விதமான பேர் வச்சு அழைக்கப்படுகிறது. அந்த கெண்ட மீன் ஃபுல்லா மரபணு மாற்றம் செய்யப்பட்ட மீன். அப்ப மீனையும் விடல, மீனையும் மாத்திட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய பழங்கள்ல பெரும்பாலான பழங்கள் வந்து மரபணு மாற்றம் செய்யப்பட்டது. அதே மாதிரி கம்பை பொறுத்த வரைக்கும் இதை மரபணு மாற்றம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட வந்து 25-30 வருஷம் ஆச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி பயனியர் கம்பு வந்தது. அந்த கம்பு வந்து மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கம்பு. அந்த கம்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தடவை நீங்க விதைச்சு அறுவடை பண்ணி ரெண்டாவது நீங்க திரும்பவும் பண்ண முடியாது. இந்தியாவினுடைய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பயிர்களை, விதைகளை வைத்திருக்கவோ விற்பனை செய்யவோ மார்க்கெட்டிங் செய்யவோ தடை இருக்கிறது, சட்டபூர்வமான தடை இருக்கிறது. ஆனால் சட்டத்திற்கு புறம்பாக எல்லா கம்பெனியும் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாங்க. கீரைகள், மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கீரைகள் விற்பனைக்கு வந்துருச்சு, கேரட் விற்பனைக்கு வந்துருச்சு, பீட்ரூட், இந்த கத்திரிக்காய், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய்லாம் நீங்க போயிட்டு முன்னாடி பின்னாடி எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, அதுல எந்த பூச்சியும் இருக்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா இது மரபணு மாற்றம் செய்யப்பட்டது. அப்ப இவ்வளவு அநியாயம் நடக்குது. அதை வந்து சட்ட ரீதியாக ஒரு அங்கீகாரம் பெற்றுவிட்டு அந்த விதைகளை விற்பனை செய்ய இன்னைக்கு இறங்கி இருக்கிறாங்க. அதற்காக இன்றைக்கு பல்வேறு விதமான அரசு சாரா நிறுவனங்கள், குறிப்பாக நெல் ஜெயராமன் போன்றவர்கள் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இன்னைக்கு போராட்டமா இறங்கி இருக்கிறாங்க. அவருடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும். விவசாயிகளுக்கு இது சார்ந்த விழிப்புணர்வை நம்ம கொண்டு செல்ல வேண்டும். அதே மாதிரி பூவுலகின் நண்பர்கள் அவர்களும் இதற்கான முயற்சிகள்ல முன்னெடுப்புல எடுக்கிறார்கள். அவர்களுடைய முயற்சியும் பாராட்ட வேண்டும். அவர்களுக்கும் நம்ம ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.